வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க நம்ம பார்த்தோன்னா, நம்ம கணேசன் ஜனகமா கண்ணு திறந்த உடனே உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பாருங்க, உங்களை கவனிச்சது நீங்கள் முத்துன்னு நினச்சிக்கிட்டு முத்துவுக்கு அப்படியே பெருமை சாத்துறீங்க. ஆனால் இந்த பெருமைக்கு தகுதியானவருங்க இன்னும் மறைஞ்சு நிற்கிறாளே உங்கள் பொண்ணு ஜெயராணி தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அதிர்ந்து போகிறாங்க நம்ம ஜனகமா. என்ன சொல்கிற கணேசா? ஆமாம், உங்களை விழுந்து விழுந்து கவனிச்சது முத்து இல்லை, ஜெயராணி தான். தனக்கு அம்மாவுக்கு ஒன்றுனா பெத்த பொண்ணுக்கு துடிக்காமல் இருக்குமாத்த, அப்படி தான் உங்களை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லட்டுனா, இந்த ஜெயராணிக்கு முழு மூச்சாக இருந்தது தமிழ் தான். தமிழ் யார்? உங்கள் பேத்தி தானே. என்ன கணேசா சொல்கிற? என்னோட பேத்தியா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம், உங்கள் ஜெயாவோட பொண்ணு தான் தமிழ் அப்படின்னு உள்ள ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. ஜனகம்மா கோபத்தில் தமிழை பிடிச்சி ஒன்று கொடுக்குறாங்க. நீ ஜெயாவோட பொண்ணாக இருந்து என்னை அதை மறைச்சி என்கிட்ட நல்ல பேரை எடுத்து நான் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சேன். ஆனால் இப்படி ஒரு துரோகத்தை தமிழை நீ பண்ணிட்டிய அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம ஜனகம்மா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோன்னா, நம்ம ஜனகாமாவுக்கு கண் திறக்க போகிறாங்க. நம்ம ஜெயராணி நல்லாவே கவனித்து அந்த கவனிப்பில் 2-3 நாள்லேயே அம்மன் முழுமையாக மாறிடுது. இந்த சைடு பார்த்தோன்னா அம்மாவுக்கு கண் திறந்து பார்க்க நேரம் கண்டிப்பாக நான் இருக்கக்கூடாது, என்னை பார்த்தா கோவப்படுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம், ஜெயா உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, இப்படி ஒரு நிலைமையில் உன்னை பார்க்கணுன்னு நினச்சி தான் வந்தா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜனகம்மா கண்ணை திறந்த உடனே நம்ம முத்துக்கு கையை பிடிக்கிறாங்க. முத்தம்மா, நீ மட்டும் என்னை இவ்வளோ தூரம் நல்லா அருமையாக கவனிக்காட்டினா எனக்கு குணமாக இருக்காது. நீ என்ன அப்படி பார்த்துக்கிட்டேன்னு சொன்ன போனால் எங்கள் அம்மாவோட ஞாபகத்தை உன் கைகள் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கணேசன் ஓ, இதெல்லாம் முத்துக்கு கைன்னு நினச்சி இந்த ஜனகா தெரியாமல் சந்தோஷப்பட்டுக்குது. ஆனால் இதெல்லாம் தனக்கு பொண்ணு ஜெயாவின் திருவிளையாடல் தான் அப்படின்னு அந்த இடத்துல தெரியப்படுத்தினா எப்படி இருக்கும். லட்டு கணக்காக ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இதை எப்படியாவது போட்டு உடைக்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கணேசனும் பிரபுவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜெயராணி தான் இந்த வீட்டுக்குள்ளே 3வது மனுஷியாக இருந்துக்கிட்டு இந்த ஜனகாவை கவனிச்சிட்டு இருக்குது. இதை எப்படியாவது தமிழுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும். தமிழ் நம்மளுக்கு ஒன்றுனா அந்த ஜனகா கிட்ட ஓடி ஓடி போய் நம்மளை பற்றி வத்தி வைக்க தெரியுதுல்ல, அதே இது அவளுக்கு அம்மைக்கு ஒரு கஷ்டம்னா அவள் எங்கே கொண்டு மூஞ்சி வச்சுக்க போகிறா, அதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு கணேசன் போட்டு திட்டந்தாங்க. இது நம்ம பிரபு கூட சேர்ந்து அந்த விஷயத்தில் தான் நம்ம தமிழை லாக் ஆக்குறாங்க. இவ்வளோ நாள் தமிழ் நல்லவ அப்படின்னு உள்ள எண்ணத்தோடு ஜனகா இருந்தால் இன்னைக்கு நம்ம போடுற விஷயத்தில் உண்மை உடைய போது அவள் அப்படியே தமிழை வீட்டை விட்டு விரட்டி தள்ளணும். நான் என் பொண்ணு வெண்பாவை இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த கணேசனின் தில்லாலங்கடி வேலை ஆரம்பிச்சிட்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே கணேசன் சொல்கிறாங்க, ஏ ஜனகம்மா, நீங்கள் அத்தை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மாவோட ஞாபகங்கள்லாம் தந்தது முத்துக்கு கை, அவ்வளோ அருமையாக சுகமாக இருந்துன்னே நினச்சிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இரத்த சொந்தம் அத்தை. அதான் உங்களை இந்த நோயிலேருந்து உங்களை பொத்தி பாதுகாத்து உங்களை மீட்டெடுத்தது வேற யார்? உங்கள் பொண்ணு ஜெயா தான் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன ஒரு பேரதிர்ச்சியான விஷயம் ஒன்று இருக்குது, சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கணேசா, நீ சும்மா சொல்கிறியா உண்மையாக சொல்கிறியா? இல்லை, உங்கள் பொண்ணு ஜெயா தான் உங்களை கவனிச்சது, அப்போ அதுக்காக தான் அந்த உணர்வு தான் எனக்கு இப்படி தென்பட்டுதா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் இருக்காங்க. தமிழ், நீயும் சேர்ந்து முத்து கூட சேர்ந்து ஏமாற்றி ஜெயாவை கொண்டு
வந்து இருத்திட்டல அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்ன இந்த தமிழ் நல்லவனியாக நினச்சிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் ஜெயாவுக்கு ரத்தம் தானே, ஜெயராணியின் பொண்ணு தான் தமிழ் அப்படின்னு உள்ள பரம விஷயத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஜனகம்மா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன கணேசா சொல்கிற, நீ சொல்லதெல்லாம் உண்மையா? அப்போ தமிழ் எனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டில் இருந்திருக்காளா, இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சியில் நம்ம ஜனகம்மா கொந்தளிக்கிறாங்க. நம்ம தமிழை பிடிச்சி ஒத்த அடி கொடுக்குறாங்க. என்ன நீனும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டல, இந்த ஜெயாவோட பொண்ணு நீ இருந்தால் இதில் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு நீ ஏமாத்திருக்க, என் நம்பிக்கையை சம்பாதிச்சுக்கிட்டு நீ வந்து அந்த சிபிக்கு நானே இவரை வந்து கல்யாணம் பண்ணின்னு உன்னை சொல்ல நீ இந்த வீட்டு மருமகளாக ஆயிட்ட, இது எல்லாமே வந்து திட்டமிட்டு செய்த சதி, நீயும் உன் அம்மாவும் இப்போ எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க அப்படின்னு ஏன் சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கணேசன் வந்து எப்படின்னா கோர்த்து விட்டு பார்த்தியா, உனக்கு வந்து சரியான சந்தர்ப்பத்தை தாண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போ உங்களை லாக் ஆக்காட்டினா எப்போவுமே லாக் ஆக்காமல் முடியாமல் போயிடும், அதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கணேசன் வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம தமிழையும் ஜெயராணியையும் அடித்து வீட்டை விட்டு போங்க, இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, என் பையனுக்கு சேர்ந்த துரோகத்துக்கு இந்த ஜெயாவை நான் பார்க்க கூட விரும்பலை, மன்னிக்க கூட விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஜனகமாக அடித்து நம்ம தமிழையும் ஜெயராணியையும் வீட்டை விட்டு விரட்டுறாங்கங்க.